இவரு பேரு தான் மயில்சாமி. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தமிழ் காமெடியன். இவரு லட்சக்கணக்கான பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காராமா. என்னையாச்சும் வெளியில போனா ஃபங்க்ஷனுக்கோ இல்ல ட்ரிப்புக்கு போனா கூட கை நிறைய காசு கொண்டு போவாரு. அங்க பாக்குற இல்லாதவங்களுக்கு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனுக்கு கட்டுக்கட்டா காசு கொடுப்பாராமா. நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு காசு கொடுத்திருக்காரு, ஹெல்ப் பண்ணிருக்காரு, வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்காரு. நிறைய பேருக்கு மருத்துவ உதவி பண்ணிருக்காரு, ஹார்ட் சர்ஜரி பண்ணதுக்கு உதவி பண்ணிருக்காரு, நிறைய பேருக்கு அன்னதானமும் பண்ணிருக்காரு. இதெல்லாம் யாருமே தெரியுமா? தமிழ்நாட்டுல 100% பேருக்கு கூட இவர் பணம் தெரியாது. இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா, உதவி பண்றவன் நம்ம பண்ற உதவினால 4 மக்கள் நல்லா இருக்கணும் தான் நினைப்பான் தவிர அது வீடியோ எடுத்து பப்ளிசிட்டி பண்ண மாட்டான். உதவி பண்றதை படம் பிடிக்க கூட 4 கேமராமேனோட எப்பவும் சுத்திட்டு இருக்க மாட்டாங்க. உன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க, யாருக்கும் தெரியாம உதவி பண்றவன கூட நம்புங்க. உதவி பண்ணிட்டு நான் உதவி பண்ணலன்னு சொல்றவனுக்கும் நம்புங்க. இல்ல நான் யாருக்கும் உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றவனுக்கும் நம்புங்க. ஆனா நான் உதவி பண்றத வீடியோ எடுத்து போட்டாதான் என்ன பார்த்து 4 பேர் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றவன் மட்டும் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. புரியும் நினைக்கிறேன். புரியலன்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா வீடியோவை தள்ளி விட்டு போங்க. நன்றி.